Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று நாம் பொதுக்காலத்தின் 3வது வாரத்தில் புதன்கிழமையில் இணைந்திருக்கின்றோம். எசாயா புத்தகம் 55வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை இவ்வாறு கூறுகிறது: மலையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் தராமல் செல்வதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாக கூறுகிறது. இறை வார்த்தை அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது போன்று இறைமக்களாகிய நாம் அழைக்கப்பட்டதன், குறிப்பாக ஆண்டவர் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்ததன் நோக்கத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே 4வது அதிகாரம் 14வது இறை வார்த்தைகளை இவ்வாறு நாம் படிக்கின்றோம்: கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று நாம் படிக்கின்றோம். எனவே இந்த கல்வாரி பலியின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஊடுருவ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருவழிபாட்டில் நாம் இணைவோம். இன்றைய நாளில் அன்னை வழியாகவும் சூசையப்பர் வழியாகவும் இறைவன் நம் அனைவருக்கும் நிறைவான ஆசிர்வாதத்தை தர, இன்றைய நாள் முழுவதும் செய்யக்கூடிய பணிகள் அனைத்திலும் ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு சிறப்பாக இருக்க, இறைவன் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்த இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறுவும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பழிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 110. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர்
குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கலைமனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலே ஆண்டவர் சீயோனில் இருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவேர்த்த பனியைப் போல உம் இளம் வீரரும்மை வந்தடைவார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையே விதையாகும். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1 முதல் 20 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார்.
அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள், விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற ஓமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விதைப்பவர் ஓமையை பற்றி ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே ஓமையையும் அதோடு சேர்ந்து ஒரு அழகான விளக்கத்தையும் தருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு ஓமையோடு சேர்த்து இறை வார்த்தையோடு சேர்த்து ஒரு அழகான மறையுரையையும் ஆற்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறை வார்த்தை வாசிக்கப்படுகிறது, அதற்கான விளக்கமும் தரப்படுகிறது. அப்படிதான் இயேசுவும் கூட இன்றைய நாளில் ஓமையின் வழியாக ஒரு அருமையான இறைவார்த்தை பகிர்வை, இறைவார்த்தையினுடைய விளக்கத்தை ஆண்டவரே நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, விதையும் விவசாயமும் நம்முடைய வாழ்வோடு ஒன்றி போனது என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற ஒரு அருமையான தமிழ் வரிகளுக்கு ஏற்ப எல்லா வளமும் நிறைந்துள்ள நம்முடைய தேசத்தில், குறிப்பாக நாம் வாழக்கூடிய பகுதிகளிலே இந்த விதை என்பதை ஒரு உருவகமாக, ஒரு ஓமையாக ஆண்டவர் இன்றைய நாளில் ஆணித்தரமானாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். ஓமை என்று பார்க்கின்ற பொழுது மறைந்திருக்கக்கூடிய ஒரு இரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. மறைந்திருக்கின்ற ஒரு காரியத்தை மக்களிடத்திலே எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்க்காலாக இந்த ஓமை இருப்பதை பார்க்க முடிகிறது.
இந்த ஓமையை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு சில சமயங்களில் இறை மக்களோடு பேசுகின்ற பொழுது, கிராமப்புற மக்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது சில சமயங்களில் சொல்வதுண்டு. எப்படி ஃபாதர் வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது, இது மாதிரி ஏரோப்ளேனில் வந்தோம், விமானத்திலே வந்தோம் என்று சொல்வார். அந்த விமானம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு இப்படியாக சொல்வதுண்டு. ஒரு பெரிய பறவை போன்று இருக்கும், அது வானத்திலே பறக்கும். இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்கள் அல்லவா, இந்த பறவை அது போன்று பெரிதாக இருக்கும் என்று சொல்வதுண்டு. ஆனால் விமானம் என்பது வேறு, இந்த பறவை என்பது வேறு. ஆனால் இந்த விமானத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய இந்த பறவையானது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே விமானத்தை பார்க்கக்கூடிய இந்த பறவையை வைத்து அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படிதான் இயேசுவும் கூட இந்த விதைப்பவர் ஓமையின் வழியாக இறையாட்சியினுடைய விழுமியங்களை, இறை வார்த்தையை நாம் எப்படி உள்வாங்க வேண்டும், எப்படி பலன் கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே அருமையாக எடுத்து கூறுகின்றார். ஒரு ஞானியிடத்திலே ஒரு சீடன் ஒருவன் செல்கின்றான். அந்த ஞானியிடத்திலே அவன் சந்தித்து, நான் ஞானம் பெற வேண்டும் என்று கூறுகின்றான். ஞானம் பெற தேடி வந்த அந்த சீடனிடத்திலே இந்த ஞானியானவர் ஒரு 4 காரியத்தை முன்வைக்கின்றார். முதலாவது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஒரு கடற்பஞ்சை அவனிடத்திலே முன்வைக்கின்றான். இரண்டாவதாக புனல், இந்த திரவ பொருளை ஊற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த புனலை அவன் முன்பகுதியிலே வைக்கின்றான். அடுத்ததாக சல்லடை, அதை அவன் முன் வைக்கின்றான். நான்காவதாக கடைசியாக முறம், இந்த சுளைப்பதற்கு தேவைப்படுவதாக இருக்கக்கூடிய அந்த முறத்தை அவன் முன்பகுதியிலே வைக்கின்றான். இந்த 4 நீ எதை எடுத்துக்கொள்வாய் என்று அந்த ஞானி அந்த சீடனிடத்திலே கேட்கின்றான். அப்பொழுது அவன், இவையெல்லாம் என்ன என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று கேட்கின்ற பொழுது அந்த ஞானி அவனுக்கு சொல்லுகின்றான், இந்த கடற்பஞ்சானது எந்த திரவ பொருள் தனக்கு அருகிலே போனாலும் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். தண்ணியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே உறிஞ்சு கொள்ளும். அழுத்துகின்ற பொழுது அதை வெளியே விடும் என்று சொன்னான். அடுத்ததாக புனல், இந்த புனல் வழியாக எதை நீங்கள் ஊற்றினார்களும் அப்படியே அதை உள்வாங்கி கொள்ளும். ஒரு பாத்திரத்திற்குள்ளாக அல்லது பாட்டில் வடிவில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிலிலே நாம் ஊற்றுகின்ற பொழுது எல்லாவற்றையும் அப்படியே உட்கொணர்ந்து அது சென்றுவிடும் என்று சொன்னார். அடுத்ததாக இந்த சல்லடை, இதில் எதை ஊற்றினாலும் தேவையற்றது எதுவோ அவற்றை அனைத்தையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு தேவையானது எதுவோ அவற்றை எல்லாவற்றையும் விற்றுவிடும் என்று சொன்னார். கடைசியாக இந்த முறம், இதில் நன்றாக புடைக்கப்படுகின்ற பொழுது எவை தேவையோ அவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு எவையெல்லாம் தேவையில்லையோ அவற்றையெல்லாம் தூர எறிந்துவிடும் என்று சொன்னார். இப்பொழுது நீ இதில் எதை தேர்வு செய்வாய் என்று அந்த சீடனிடத்திலே ஞானி கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் உங்களிடத்திலே ஞானம் தேடி வந்த பொழுது ஒரு கடற்பஞ்சாக இருந்தேன், ஒரு புனலாக இருந்தேன், சல்லடையாக இருந்தேன். ஆனால் ஞானம் பெற்றவுடன் இந்த ஆசிரமத்தை விட்டு நான் செல்கின்ற பொழுது, ஞானம் நிறைந்த பிள்ளையாக செல்கின்ற பொழுது ஒரு முறத்தினுடைய பண்பை கொண்டவனாக இருப்பேன். அதாவது எது தேவையோ அவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையற்ற எல்லாவற்றையும் என்னிடமிருந்து எடுத்து விடுவேன் என்று சொன்னான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையும் நமக்குள்ளாக அதை தான் செய்ய வேண்டும். எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டது இறை வார்த்தையை எடுத்துக்கொள்கின்றது, எப்படி பலன் கொடுக்கின்றது, அதிலே வருகின்ற சவால்கள் என்ன, அதிலே வரக்கூடிய சோதனைகள் என்ன என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே மிக தெளிவாக, மிக யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்திலே எடுத்து கூறுவதை பார்க்க முடிகிறது. 4 வகையான நிலங்கள், பாதை, பாறை, முள், நல்ல, இப்படி 4 வகையான நிலங்கள். இந்த பாதையை வழியோரம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாறையை கடினமான பகுதியாக இருக்கக்கூடிய நிலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். முள் பல்வேறு விதமான இடைஞ்சல்கள், இன்னல்கள், சவால்கள் நிறைந்த ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக நல்ல என்ற ஒரு அருமையான நிலத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 வகையான காரியங்களை ஆண்டவர் முன்னிலைப்படுத்துகின்றார். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது வழியோரம், பாதையோரம் இருந்த ஒரு நிலம். ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்கு ஒப்பிடுகின்றார். ஆனால் அந்த விழுகின்ற நிலம் முதலாவதாக எது என்று பார்க்கின்ற பொழுது
பாதை நிலம், வழியோரம். கிராமத்தில் அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாதை உருவாக வேண்டும் என்று சொன்னால் பல பேர் நடக்க வேண்டும். நடந்துதான் ஒரு பாதை உருவாகும் என்று சொல்வார்கள். அப்படி நடந்து அதிலே மக்கள் பயணிக்கின்ற பொழுது அல்லது வேறு விதமான வாகனங்கள் செல்கின்ற பொழுது அது இறுகி போய்விடுகின்றது. காங்கிரீட் தரை போன்று இறுகி போய்விடுகின்றது. அதுதான் பாதைக்கு, வழிக்கு ஒரு சரியான ஒரு தடமாக அமைகின்றது. அப்படிப்பட்ட இடத்திலே இந்த முதல் வகையான விதை விழுந்த ஒரு நிலமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிலத்தை நாம் யாருக்கு ஒப்பிடலாம்? இந்த நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மரமரத்து போன, ஒரு நமத்து போன அல்லது இறுகி போன ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருக்கலாம் என்று இறையியல் வல்லுநர்கள் விளக்கம் தருகிறார்கள். எனவே இந்த முதல் நிலம் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது இறுகி போன ஒரு மனநிலையில் இருக்கின்றவர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்னவென்று நற்செய்தியை அழகாக கூறுகிறது. இந்த வழியோரம் இந்த விதைகளானது விழுகின்ற பொழுது பறவைகள் வந்து அவற்றை எடுத்து சென்று விடுகின்றன. அவை முளைக்கவில்லை, அதற்கு முன்பாகவே பறவைகள் வந்து எடுத்து செல்கின்றன. இதை தொடக்க நூல் 15வது அதிகாரம் 9 முதல் 11 வரை இருக்கக்கூடிய இறை வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். நான் உனக்கு கடவுளாக இருப்பேன், நீ எனக்கு, அதாவது நீங்கள், ஆபிரகாமை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சந்ததியினரும் எனக்கு மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய உடன்படிக்கையை, வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னுடைய சந்ததியை, மக்களினங்களை நான் பெருகச் செய்வேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு உடன்படிக்கையை ஏற்பாடு செய்து கொள்கின்றார். அப்பொழுது அவர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஒரு 3 வயது நிரம்பிய கன்றுக்குட்டி, வெள்ளாடு, செம்மறி ஆடு, புறா, இப்படி அனைத்து விதமான உயிரினங்களையும் எடுத்து வந்து அவற்றை சரியாக 2 பகுதியாக வெட்டி கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றார், பலி செலுத்துகின்றார். அப்படி அந்த பலியை கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று காத்து கொண்டிருக்கின்ற பொழுது பறவைகள் வருகின்றன. அந்த பலி பொருளை ஆண்டவரினுடைய உடன்படிக்கையின் ஒரு நிமித்தமாக அவர் செலுத்தி அந்த பலியினுடைய பலிப்பொருளை எடுப்பதற்காக பறவை வருகிறது, அதாவது சாத்தான் வருகிறது, அழகை வருகிறது. ஆனால் அவர் அவற்றை விரட்டி அடித்து ஆண்டவருக்கு உரிய ஒரு காரியத்தை, ஆண்டவர் தான் அந்த பலிப்பொருளை எடுத்து சொல்ல வேண்டும், ஆண்டவருக்காக தான் இது ஒப்பு கொடுக்கப்பட்டது என்பதை அவர் பறவையை விரட்டி அடித்து அங்கு அருமையாக பலி செலுத்துவதை பார்க்க முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாதையில் வழியில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்களுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சவால். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், யூடியூப் சேனல்கள் வழியாக, மாதா தொலைக்காட்சியின் வழியாக, பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக எவ்வளவு இறைவார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த தலைமுறையினர், ஏறக்குறைய இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இறைவார்த்தையை நாம் கேட்கின்றோம், எவ்வளவு இறைவார்த்தை பகிர்வை நாம் உள்வாங்குகின்றோம். ஆனால் இவற்றிலெல்லாம் எல்லாவற்றையும் அழகை வந்து எடுத்து சென்று விடுவது போன்று அந்த இறைவார்த்தை உள் செல்லாமல், நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக செல்லாமல், அதை வாழ்வாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்பதற்கு முன்பே அழகை வந்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த வழியோரம், பாதையோரம் விழுந்த விதைகளாக நாம் இருந்து விடக்கூடாது. அதை தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு அருமையாக கூறுகின்றார். எனவே இந்த இறுகி போயிருக்கக்கூடிய பாதை நிலம், வழியோர நிலம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்ணீரை ஊற்றி, இறைவார்த்தை, எவ்வளவோ இறைவார்த்தை இருக்கிறது, நம்முடைய குற்றங்களுக்காக மனமருந்தி அந்த கண்ணீரை வடித்து அந்த நிலத்தை ஒரு பக்குவமான நிலமாக நாம் மாற்ற வேண்டும். கண்ணீருக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை இறைவார்த்தை நமக்கு அழகாக கூறுகிறது. உங்களுடைய கண்ணீரை எல்லாம் என்னுடைய தோற்பையில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொன்னால், நம்முடைய இந்த பாதை நிலத்தை, வழியோர நிலத்தை, இறுகிய நிலத்தை கண்ணீரால் நனைத்து நாம் இலகுவாக மாற்ற வேண்டும் என்ற மந்திரத்தை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அருமையாக கற்றுத்தருகின்றார். 2வது நிலமாக பாறை நிலம். சமீபத்திலே ஒரு வாக்கியத்தை படித்தேன். அதிலே ஒரு பாறையானது கடப்பாறைக்கு இடம் தருவதில்லை, ஆனால் வேருக்கு இடம் தருகிறது என்று சில சமயங்களில் நீங்கள் கூட பார்த்திருக்கலாம். ஒரு பெரிய பாறை பகுதிகளிலே, குன்று மலை பகுதிகளிலே ஒரு மரம் முளைத்து இருக்கும். ஆனால் அந்த கடப்பாறையை வைத்து இடிக்கின்ற பொழுது அதற்கு இடம் கொடுக்காது. ஏனென்றால் அன்போடு ஊடுருவுகின்ற பொழுது அது இடம் கொடுக்கிறது. மாறாக அடித்து துவைக்கப்படுகின்ற பொழுது அது அதற்கு இடம் கொடுப்பதில்லை. எனவேதான்
பாறையால் செய்ய முடியாததை வேர்களால் செய்ய முடிகின்றது என்ற ஒரு வாக்கியத்தை படித்த பொழுது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த இரண்டாவது நிலம் அதுதான், பாறை நிலம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு குறிப்பாக தொடக்க நூலிலே நாம் படிக்கின்ற பொழுது கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது எல்லா நிலத்தையும் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் படைக்கின்றார். நல்ல நிலம், அருமையான ஒரு ஏதேன் தோட்டம், நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு இடம், அப்படிதான் படிக்கின்றோம். ஆனால் தொடக்கத்திலே இது போன்று பாறை நிலம் எப்படியெல்லாம் இருந்ததாக நமக்கு விவிலியத்திலே சான்றுகள் இல்லை. ஆனால் ஆதாம் தவறு செய்கின்ற பொழுது நல்ல நிலமும் கூட கடினப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த நிலம் மாறுவதை பார்க்க முடிகிறது. அதனால்தான் இனிமேல் நீ நிலத்தில் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்று தொடக்க நூலிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தரப்படுவதை பார்க்க முடியும். எனவே நல்ல நிலம், அதே போன்று பாறை நிலம். பாறை நிலம் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே விதைகள் விழுகின்றன, அவை முளைக்கின்றன, ஆனால் ஆழமாக செல்வதில்லை. இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கின்றோம், முந்தைய காலங்களை விட தற்போது நிறைய பேர் பிரேயர் மீட்டிங், ஜெப வழிபாடு, திருப்பலி, மற்ற காரியங்கள், நிறைய காரியங்களுக்கு செல்கிறார்கள். எல்லாருமே நினைப்பது என்னவென்று சொன்னால், ஒரு பிரேயர் மீட்டிங் போனால் போதும், நம்முடைய வாழ்வே மாறிவிடும். ஒரு அருங்குடை ஜெபத்திலே நாம் கலந்து கொண்டு ஜெபித்தால் போதும், நம்முடைய வாழ்வு மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள். ஒரே காரியத்திலே எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் அவர்களால் ஆழத்திற்கு செல்ல முடிவதில்லை. அவர்களுடைய அடித்தளம் ஒரு பாறையாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு அவர்களால் செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஒரு சோம்பேறித்தனமும் விடாமுயற்சியும் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய வார்த்தை நிலமாக இருக்கக்கூடிய இந்த பாறை பகுதியை நோக்கி செல்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களால் என்ன செய்வது முடியவில்லை, அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை. எனவே நம்முடைய அந்த பாறை போன்று இருக்கக்கூடிய அந்த இறுகிய மனது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடைக்கப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் இந்த இரண்டாவது நிலத்திலிருந்து நமக்கு கற்று தருகின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பாறை நிலமாக இருந்தால் அதை இலகுவாக்குவதற்கு, எளிதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது நிலமாக பார்க்கின்ற பொழுது புதர்கள் நிறைந்த இடம், அதாவது முட்செடிகள் நிறைந்த இடமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு எளிதான வாழ்க்கையில் நிறைய சவால்கள், நம்முடைய விசுவாசத்தை நாம் எடுத்து இயம்புவதற்கு, நம்முடைய விசுவாச வாழ்வை வாழ்வதற்கு நிறைய எதிர்காரணிகள் இருக்கின்றன. இந்த ஓமையிலே வருவது போன்று முட்செடிகள் அழுத்துவது போன்று அன்றாட கவலைகள், உலக மாயைகள், இப்படி அன்றாடம் நம்மை நிறைய காரியங்கள் அழுத்துகின்றன. எனவே இந்த மூன்றாவது நிலமானது எதிர்நீச்சல் போடுவதற்கு நமக்கு கற்றுத்தருகின்றது. நீங்கள் மீன்களை பார்த்திருப்பீர்கள், பல நேரங்களிலே இந்த நீர் ஓடுகின்ற பொழுது சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் துள்ளி ஓடும். கவிஞன் ஒருவன் கற்பனையாக ஒரு மீனை பார்த்து இவ்வாறு கூறுகின்றான், எதற்கு எதிர்த்து போகின்றாய்? அந்த நீரானது எந்த திசையில் ஓடுகின்றதோ அதிலே நீ பயணித்தால் இலகுவாக சென்று விடலாமே என்ற கற்பனையாக அந்த மீன்களோடு பேசுகின்ற பொழுது ஒரு குட்டி மீன் சொன்னதாம், செத்த மீன்கள் தான் இலகுவாக ஓடும், நீர் ஓடக்கூடிய அந்த திசையிலே போகும், நாங்கள் எல்லாம் உயிருள்ள மீன்கள் எதிர்நீச்சல் போட்டுதான் ஓடுவோம் என்று சொன்னதாம். இந்த மூன்றாவது நிலம் நமக்கு அதை தான் கற்றுத்தருகிறது. முள்செடிகள், உலக கவலைகள், குடும்ப சோதனைகள், ஒரு குடும்ப ஜெபம் சொல்கின்ற பொழுது அல்லது இறை வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது, அதை வாழ்வாக்குகின்ற பொழுது உலகம் சார்ந்த பல காரியங்கள் நமக்கு சோதனையாக அமையலாம். அந்த முட்செடிகளை எல்லாம் களைய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அருமையாக கற்றுத்தருகின்றார். திருத்தூதர் பணிகளிலே 5வது அதிகாரத்திலே அனனியா, சஃபீரா என்ற 2 தம்பதியர்கள் இருக்கிறார்கள். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு உரிய உடைமைகள் அனைத்தையும் விற்று திருத்தூதர்களுடைய பாதத்திலே கொண்டாந்து கொடுக்கிறார்கள். அப்படி இந்த அனனியா சஃபீரா வருகின்ற பொழுது அவர்கள் விற்றுவிட்டு அதிலே கொஞ்சத்தை கொண்டாந்து கொடுக்கிறார்கள். ஆனால் இதுதான் எங்களுடைய முழுமையானது என்று திருத்தூதர்களிடத்திலே அவர்கள் பொய் உரைக்கின்ற பொழுது அவர்கள் மாண்டு போவதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த உலக செல்வமாக இருக்கலாம் அல்லது மற்ற காரியங்கள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் உலக செல்வமும் பல்வேறு காரியங்களும் அவர்களை அழுத்துவதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த முள் போன்று இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பிடுங்கி எறிவதற்கு, நம்முடைய காலிலே
அல்லது நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த முள் போன்ற செடிகள் இருந்தால் அவற்றை களைவதற்கு, எடுத்து எறிவதற்கு நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலனை நம்மால் கொடுக்க முடியும். கடைசியாக நாம் பார்க்கின்றோம் நல்ல நிலம். ஆண்டவருக்கு பிடித்த ஒரு அருமையான ஒரு சொல்லாடல் நல்ல. அதனால தான் ஊழியரை பார்த்து ஆண்டவர் பாராட்டுவார். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 14வது இறைவசனம் முதற்கொண்டு படிக்கணும். நன்று நன்று நல்ல ஊழியரே, சிறியவற்றில் நம்பிக்கைக்கு உரியவனாயிருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டுவார். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25வது இறைவசனம் முதற்கொண்டு நல்ல சமாரியனை முன்னிலைப்படுத்தி நல்ல என்ற ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துவார். நல்ல மரம் நல்ல கனிதரும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்வார். தொடக்கத்திலே அனைத்தையும் நல்லது என கண்டார். எனவே ஆண்டவர் விரும்புவது நல்ல, அந்த நல்ல நிலம்தான் 4வதாக வரக்கூடிய ஒரு அருமையான நிலம். அது 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு விளைச்சலை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. நல்ல நிலத்தில் எந்த விதமான குறையும் இல்லை, நிறைவு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நிலமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமா? சர்தார் வல்லபாய் படேல் அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், மை கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொன்னார். அப்படின்னா இன்றைக்கு விதையில்லாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் விதையை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்வை, விவசாயிகள் இவர்களையும் நினைத்து பார்ப்பது நல்லது. விதையில்லாத ஒரு சமுதாயம். முன்பெல்லாம் விதை விதைத்து அதிலிருந்து வரக்கூடிய தானியங்களிலிருந்து விதையே அவர்கள் எடுத்தார்கள். இன்று அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, மோசமான ஒரு நிலை உருவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே நாம் விதைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதே சமயத்திலே நகரும் நிலங்களாக நாம் இருக்க வேண்டும், நகரும் விதைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் இந்த குடும்பத்தில் பிறந்து விட்டேன், என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? அப்படி என்றால் நீங்கள் நகரும் விதைகளாக இருக்க வேண்டும். விதை பாறை நிலத்தில் விழுந்தாலும் நகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள முடியும். நிலத்தை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் நகர்ந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். எனவே ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு 100 மடங்கு பலனை இல்லை, 60 மடங்கு பலனை இல்லை, என்னால் இந்த 30 மடங்கு பலனை. ஆண்டவர் எதிர்பார்ப்பது முழு பலன் அல்ல, ஏதாவது ஒரு பலனை கொடுப்பதற்கு நீ முயற்சி செய்கிறாயா? எனவே அப்படி பலன் கொடுப்பவர்களாக நாம் மாற வேண்டும். நல்ல நேரத்திற்காக யார் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சரியான நேரத்தை எல்லாம் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பலன் கொடுக்க எது நல்ல நேரம் என்று நாம் தேடுவதை விட ஒவ்வொரு நேரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக 100 மடங்கு பலனை கடவுள் எதிர்பார்க்கின்றபடி நாம் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட பலனை கொடுக்க வரவேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். உன்னிடம்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் நாங்கள் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதல் கனிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என உறுதியோடு நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிபனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில்
உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருந்து பலன் கொடுக்கவும், நல்ல நிலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நகரும் விதைகளாக நாம் இருக்கவும் அன்போடு அழைக்கின்றவர். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா,
எங்களுக்கு அருள் புரிய உம்மையே வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பகவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பகவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.